ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வேகமாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் அவதார் எக்ஸிபிஷன் February 23 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி தான் March 13 போயிருக்கேன். இந்த மாதம் March 27 முடிய போகுது. ஸோ யாராச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து ரூ. 80 ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ரூ. 80 இங்கே ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளே அப்படியே நடந்து போனோன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக கொகை செட்டப்பில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ கலர் தீமில் ஃபுல்லாக அவதார் செட்டப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2 பெரிய அவதார் பொம்மைங்க அந்த மாதிரி வச்சுருந்தது, அவ்வளோதான். மற்றபடி இது பார்க்குறதுக்கு ஒன்றும் அவதார் செட்டப்னே சொல்ல மாட்டோம். ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தேன். திடீர்னு பார்த்தா அவுட்டர் வந்துடுச்சு. ரொம்ப நிறையா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் கலரில் இந்த கூண்டுக்கு பின்னாடி அனிமல்ஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. வெளியே அப்படியே அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா, அந்த சோயாக்கெல்லாம் போடுற மசாலாஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம்ஸு, லேடிஸ்க்கான ஐட்டம்ஸு. அதுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு ஷாப் மட்டும் ட்ரெஸ்ஸு கடை இருந்தது. டாப்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. காட்டன், பியூர் காட்டனில் டாப்ஸ் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் ஜுவல் ஐட்டம்ஸு, ஊறுகாய் அந்த மாதிரி லைனாக இருந்துச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ், அந்த பால் போட்டு விளையாடுறது அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா ரைடுக்குமே ஒருத்தருக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் வந்து கேஷாக மட்டும்தான் பே பண்ண முடியும். யூபிஐலாம் அலௌட் கிடையாது. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி நீங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலனாலும் நோ ப்ராப்ளம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோனில் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டு வந்து கையில் வாங்கிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்காக தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது. சீரியஸாக இங்கே சென்டரில் இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு தான். ட்ரெயின், அந்த போட் ஓட்டுறது அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்குமே ₹100 தான் ஒருத்தருக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரேட் ஓவர் தான். இப்போ நான் போயிட்டுருக்க ரைடு நான் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இதில் நான் போகிறேன். எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. போகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கேம்ஸ் போனேன். 4, 5 எனக்கு பிடிச்ச கேம்ஸை நானே சூஸ் பண்ணி போயிட்டேன். எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோன்னு தெரில. ஸோ இருக்கிற வரைக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். யார் நம்மளை என்ன நினச்சா என்ன? உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க. பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட்டான ராட்டினத்துலையும் ஏறிட்டேன். யாருக்கெல்லாம் அந்த ராட்டினத்தில் மேலேருந்து கீழே இறங்கும் போது வயிற்றுல ஏதோ கிச்சு கிச்சு மூடுற மாதிரி இருந்திருக்கு. எனக்கெல்லாம் அப்படியே என்னடா ஏதோ குடல்லாம் வெளியே வர மாதிரி அப்படி இருக்கும். பட் ஆனால் இங்கே என்னமோ தெரில, எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. ஏதோ சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. நார்மலாக தான் இருந்தது. ரொம்ப வயிறு ஏதோ பிடிச்சிருக்க மாதிரிலாம் இல்லை. மற்ற எல்லாமே கம்பேர் பண்ணுறத விட ராட்டினம் ஏதோ ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த காட்டன் குர்த்தி இந்த கடைக்கு போயிருந்தேன். இங்கே ஒரு டாப்பு ₹750 சொன்னாங்க. இதே நீங்கள் வந்து 2, 3 டாப்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ₹650க்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான். நான் வந்து 4 டாப் எடுத்தேன். ஆனால் ஒன்று வந்து ₹550க்கு தான் தருவேன்னு சொல்லிட்டு 4 டாப் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அடித்து பேசி வாங்கிக்கலாம். சரி, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே போனேன். பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை, ப்ரைஸ் வைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு குவாலிட்டி வைஸ் எனக்கு எதுவும் செட் ஆகலைன்னு தோணுச்சு. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. லபுபு டால் பார்த்துட்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அது எவ்வளோன்னு கேட்டால் ₹200 சொன்னாங்க. சரி, மனசு கேட்கல வைக்கிறதுக்கு. ஸோ அதை எடுத்துட்டேன். தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த March 27க்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் வந்து வேளாங்கண்ணி பார்க்குக்கு பேக் சைடில் இருக்க தள்ளி ரோட்டில். ஓகே, பாய்.